ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான vlog தான் பார்க்க போறீங்க. மேபி ஃப்ரிஸி அண்ட் ட்ரை ஹேர் இருக்கிற கேர்ள்ஸ்னா லேடிஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஹேரும் ரொம்ப ஃப்ரிஸி அண்ட் ட்ரையா தாங்க இருக்கும். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ட்ரீட்மெண்ட் தான் இந்த போட்டாக்ஸ். சரி, நம்ம இதை பண்ணிடலாம், நம்மளுக்கு மேபி இது சூட் ஆகும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கிற Glam3 ஸ்டுடியோக்கு தான் போயிருந்தேன். அவங்க கிட்ட நான் சொன்ன ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஹேர் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கக்கூடாது, ரொம்ப கெமிக்கல் ட்ரீட்டட் அண்ட் க்ரீம்லாம் எதுவுமே வேண்டாம். சேம் அவங்களும் சஜஸ்ட் பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து போட்டாக்ஸ் தான். லிட்டரலி ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் 2 times நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் நல்லா ட்ரை பண்ணிட்டாங்க. அண்ட் தென் போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ரோட்டீன் க்ரீமை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன், பட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஹேரை வந்து ஒவ்வொரு லேயரா எடுத்து அந்த போட்டாக்ஸ் ப்ரோட்டீன் க்ரீமை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஹேர் ட்ரை பேக் வர போட்டு விட்டுருந்தாங்க. அது முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஹார்ட்லி 1 to 1.5 hours ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம நார்மல் ப்ளோ ட்ரையர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஹேர்ல அந்த போட்டாக்ஸ் ப்ரோட்டீன் வந்து அப்சார்ப் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா ப்ளோ ட்ரை பண்ணாங்க. பண்ணும்போது அப்படியே அந்த ப்ரோட்டீன் க்ரீமோட வாசனை எல்லாம் எனக்கு நல்லா வந்துச்சு. மேபி உங்களுக்கு வீடியோல தெரியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணி நார்மல் சீரம்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் இப்படி தாங்க இருந்துச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கான ஷாம்பூஸ் வந்து நீங்க எந்த பார்லர்ல பண்றீங்களோ அந்த பார்லர் சஜஸ்ட் பண்ணுவாங்க.